அனைவருக்கும் வணக்கம். மே 21, 2026 இந்த தேதி தமிழக அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான நாளாக, வரலாற்று சிறப்புமிக்க நாளாக இருக்க போகிறது. ஏன் அப்படின்னா, தமிழக அரசியல்லையே முதல் முறையாக இன்னைக்கு தான் ஒரு கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கு, ஒரு கோயலேஷன் கவர்மெண்ட் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். தாவேகா ஆளும் கட்சியாக இருந்தாலும் அதனுடைய கூட்டணியில் தற்போது இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும், அதே மாதிரி வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விசிகாவும் ஐயுஎம்எல்லும் இணைய போறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐயுஎம் அறிவிச்சிட்டாங்க, ஷாஜகான் அப்படிங்கிறவர் இந்த அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி விசிகா சார்பிலும் திரு வன்னியரசு அவர்கள் இந்த அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா முதல் மைல்கல். இரண்டாவது முக்கியமான மைல்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 60 வருடங்கள் கழித்து 1967ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி தமிழக ஆட்சியிலிருந்து இறங்கினாங்க. அப்போ பக்தவச்சலம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அவர் கூட நிறைய காங்கிரஸ் அமைச்சர்கள் இருந்தாங்கல்ல. அப்போ அந்த அமைச்சரவையிலிருந்து, அதிகாரத்திலிருந்து காங்கிரஸ் இறங்கியது. அதன் பிறகு 59 ஆண்டுகளுக்கு பிறகாக காங்கிரஸ் தமிழக அமைச்சரவையில் இன்னைக்கு இடம்பெற்றிருக்கு. 2 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்காங்க. ஒருத்தர் விஸ்வநாதன் அவர்கள், மேலூர் எம்எல்ஏ. அதே மாதிரி கிள்ளியூர் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திரு ராஜேஷ்குமார், 2 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்காங்க. இதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம், பட்டியலினத்தை சேர்ந்த 8 பேர் அமைச்சராவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி 7 பேர் அமைச்சர்களாக இருக்காங்க. நாளை விசிக சார்பில் திரு வன்னியரசு அவர்கள் அமைச்சராக பதவியேற்க வாய்ப்பு இருக்கு. அப்படி அவர் பதவியேற்றுட்டாரு அப்படின்னா, தமிழக அரசியல் வரலாற்றிலேயே 8 பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் முதல் முறையாக அமைச்சர்களாக இருந்த சட்டமன்றம் அப்படிங்கிற சட்டமன்றத்தை இப்ப இருக்கக்கூடிய இந்த 2026-31 சட்டமன்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு காலகட்டத்தில் இந்த பட்டியல் சமூகத்திற்கு கல்வி உரிமையே பறிக்கப்பட்டது. அவங்கெல்லாம் படிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தமிழகத்தினுடைய கல்வித்துறையே 2 பட்டியலினத்தை சேர்ந்தவர்களோட கையில தான் இருக்கு. ஒன்று ராஜ்மோகன் அவர்கள், அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக திரு விஸ்வநாதன் அவர்கள் பொறுப்பேற்றிருக்காரு. சோ தமிழகத்தினுடைய கல்வித்துறை 2 பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் கையில தான் இருக்கு. அவர்கள் தான் அமைச்சர்களா இருந்து அந்த துறைகளை கவனிக்க போறாங்க. இதுவுமே தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதப்படுது. 2 பிராமண அமைச்சர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு அமைச்சர்களாக பதவியேற்றிருக்காங்க. ஏற்கனவே வெங்கட்ராமன் அவர்கள் அமைச்சராக பதவியேற்றுட்டாரு. இன்னைக்கு ஸ்ரீரங்கம் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்களும் அமைச்சராக பதவியேற்றிருக்காரு. அவருக்கு இந்து சமய அறநிலையத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. மிக முக்கியமான ஒரு துறை. ஏன் அப்படின்னா, கடந்த ஆட்சியில நிறைய அமைச்சர்கள் விமர்சனத்துக்குள்ளானாங்க. அதுல முக்கியமான நபர் யாரு அப்படின்னா சேகர் பாபு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் இந்து சமய அறநிலையத்துறையை சரியா கவனிக்கல, கோவில்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுது, கோவில்கள் முறையாக பராமரிக்கப்படவில்லை, ஆனா அதுல இருந்து வரக்கூடிய காசை மட்டும் எடுத்துக்கிறாங்க, ஆனா கோவில்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யல, பக்தர்களுக்கு முறையான வசதிகளை செய்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது. இந்த ரமேஷ் அவர்கள் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். அதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா, அவங்க அம்மா ஸ்ரீரங்கத்துல மடப்பள்ளி அந்த கோவில்ல அந்த சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்கல்ல, அதுல வேலை பார்க்கக்கூடியவங்க தான் இவங்களுடைய அம்மா. சோ இந்த கோவில் சார்ந்து அவருக்கு ஏற்கனவே அந்த பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த துறையை அவர் சரியா நிர்வாகம் செய்வாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்காரு. இது எல்லாமே இன்னைக்கு இந்த அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. நிறைய தொகுதிகளுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, ராஜபாளையம் தொகுதி ஜெகதீஸ்வரி அப்படிங்கிறவங்க அமைச்சராக இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்காங்க சமூக நலத்துறைக்கு. ராஜபாளையத்தை சேர்ந்த குமாரசாமி ராஜா 1952ஆம் ஆண்டு அப்ப பிரதமரா இருந்தாரு சென்னை மாகாணத்துக்கு. அப்ப அதை பிரதமர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, முதல் மந்திரிய. சோ அதன் பிறகு ராஜபாளையத்திலிருந்து எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்ட ஒருத்தங்க அமைச்சராக பொறுப்பேற்கிறது இதுதான் முதல் முறை. பாருங்க எவ்வளவு வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 70 வருடங்கள் ஆயிருச்சு. 70 வருடங்களுக்கு அப்புறமா அந்த ராஜபாளையம் தொகுதியை சேர்ந்த ஒருத்தர் அமைச்சராக பொறுப்பேற்று இருக்காரு. அதே மாதிரி அரக்கோணம் தொகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அது தனி தொகுதியாக இருக்கு. ஆனா 1952ஆம் ஆண்டு பக்தவச்சலு நாயுடு அப்படிங்கிறவர் அந்த தொகுதியில போட்டியிட்டு ஜெயிச்சாரு. அவருக்கு துணை சபாநாயகர் பதவி கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி 1980ஆம் ஆண்டு அதிமுகவை சேர்ந்த விஜயசாரதி அப்படிங்கிறவருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆதி திராவிடர் நலத்துறை ஒதுக்கப்பட்டது. அவர் அப்ப அமைச்சராக இருந்தாரு. அதன் பிறகு கிட்டத்தட்ட 40 வருடங்கள் கழித்து இப்ப அந்த தொகுதியினுடைய, அரக்கோணம் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திரு காந்திராஜ் அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ 40 வருடம் கழித்து அரக்கோணம் தொகுதிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகுதி மக்கள் இதை பெருசா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இந்த அமைச்சரவையினுடைய ஆவரேஜ் ஏஜ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50க்கு கீழே தான் இருக்கு. ஒரு சிலர் மட்டும்தான் அந்த 50க்கு மேல வயதுடையவர்களா இருக்காங்க. நிறைய பேர் ரொம்பவே குறைவான வயதுடைய நபர்களா இருக்காங்க. அதுலயும் கவனிக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, அவினாசி தொகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய கமலி அவங்க 1998ல பிறந்திருக்காங்க. அவங்களோட வயது 28. அந்த வகையில தமிழகத்தினுடைய
முதல் ஜென்சி அமைச்சர் அப்படிங்கிற பெருமையையும் கமலி அவர்கள் தான் பெறுறாங்க. இவங்க அமைச்சராகிறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குழப்பங்கள்லாம் நீடிச்சிருக்கு. இன்னைக்கு காலையில 7 மணிக்கு தான் அமைச்சராக போகிறோம் அப்படிங்கிற தகவலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் திருப்பூர் வடக்கு தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற சத்யபாமா அவர்கள் தான் அமைச்சராகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு. ஆனா அவர்களுக்கு போக இருந்த அந்த வாய்ப்பு இப்ப இந்த கமலிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இதனால சத்யபாமா தரப்பினர் வந்து ஒரு அதிருப்தியில இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே மாதிரி இன்னுமே அதிருப்தியான நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா VS பாபு, மு.க. ஸ்டாலின் அவர்களையே எதிர்த்து வெற்றி பெற்றவர். அவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தகவல்கள் வெளியாச்சு. ஆனா அவருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்கப்படல. 4 பெண்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்காங்க. இது எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஆனா இந்த அமைச்சரவையில நெகட்டிவான விஷயங்கள் இல்லையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நிறைய இருக்கு. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா சென்னை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. குறிப்பாக சென்னை மாவட்டத்தில் 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அதுல 14 தொகுதிகள் தாவேகா ஜெயிச்சிருந்தாங்க. அந்த 14 தொகுதிகளில் ஜெயிச்சதுல இருந்து 7 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 2 நபர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்தும் 1 நபர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்தும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த சென்னை மண்டலத்திலேயே நீங்க வந்து 10 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கீங்களே, இது வந்து எப்படி ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் ஒரு வளர்ச்சியை கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி இருக்கு. இப்ப அதிமுக ஆட்சியிலலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுப்பாங்க. ஒரு சில மாவட்டங்கள்ல அந்த கட்சி சார்பில் யாரும் வெற்றி பெறல அப்படின்னா அப்ப வந்து நம்ம வேறு மாவட்டத்துக்கு கொடுக்கறதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமா சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கே 10 அமைச்சர் தொகுதிகளை நீங்க எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் இருக்கு. அதே போல ஓபிசிக்களோட எண்ணிக்கை அமைச்சரவையில கம்மியா இருக்கே அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதாவது 2016ஆம் ஆண்டு முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் 9 பேருக்கு வந்து அமைச்சரவையில இடம் கொடுக்கப்பட்டது அன்னையிலிருந்து அதிமுக ஆட்சியில. அப்ப வந்து அது வந்து மிகப்பெரிய விஷயமா பேசப்பட்டது. நீங்க என்ன முக்குளத்தோருக்கே அதிகமான பிரதிநிதித்துவம் கொடுக்குறீங்க, மற்ற ஜாதிக்காரங்கெல்லாம் தமிழ்நாட்டில் வாழலையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்பவும் நடந்திருக்கு. அதாவது 8 பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்காங்கல்ல. ஸோ அப்போ வந்து நீங்க குரல் கொடுத்தீங்களே, அப்போ வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது சமூக நீதிக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரியானலாம் குரல் கொடுத்தீங்க. முக்குளத்தோருக்கு எதிராக நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி பேசிய வாய்கள் எங்க போச்சு? பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்களே, மற்ற ஓபிசி சமுதாயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலை அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் சோசியல் மீடியால வலம் வந்துகிட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம், ரொம்ப சோகமான விஷயம். எஸ்பி வேலுமணி, CV சண்முகம், விஜயபாஸ்கர் தரப்பினருக்கு அவர்களுக்கு அமைச்சரவை ஒதுக்கப்படலை, எந்த ஒரு இலாக்காவும் ஒதுக்கப்படலை. 8 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் அவங்க வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. ஒரு தனி குரூப்பா செயல்பட்டாங்கல்ல. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அமைச்சரவை பதவி கூட கொடுக்கப்படலை. இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய செட்பேக் அமைஞ்சிருக்கு. நிறைய பேரோட கட்சி பதவியும் போயிருச்சு. நம்பி போனவங்களும் நம்பிக்கையை காப்பாத்தல. ஏன்னா செங்கோட்டையன் தான் இந்த ஆசை வார்த்தையை சொல்லி கூட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா செங்கோட்டையனால சத்யபாமாக்கே அமைச்சர் பதவியை வாங்கி கொடுக்க முடியல. ஏன் அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளராக தான் சத்யபாமா அவர்கள் இருந்தாங்க. சத்யபாமாக்கே செங்கோட்டையனால அமைச்சர் பதவி வாங்கி கொடுக்க முடியல. அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த அதிருப்தியாளர்களுக்கு எப்படி அவர் வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு எழுந்திருக்கு. கடைசியா 2 அமைச்சர் பதவியாவது கொடுங்க அப்படிங்கிற மாதிரியும் எஸ்பி வேலுமணி தரப்புல கேட்கப்பட்டிருக்கு. ஆனா அதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா விஜய் தரப்புல நோ சொல்லிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த நபர் ஜான் ஆரோக்கியசாமி. அவர் தான் வந்து இந்த கூட்டணி ஆட்சியில அதிமுக வருவதை அவர் விரும்பவில்லை. நம்ம வந்து யாருக்குனாலும் கொடுக்கலாம், IUML கொடுத்துருக்கோம், பிரச்சனை கிடையாது. VCK கொடுத்துருக்கோம், பிரச்சனை கிடையாது. கம்யூனிஸ்டுக்கு கூட கொடுப்போம், அவங்க வந்து தயாராக இருந்தாங்கன்னா நம்ம கூட்டணியில் சேர்றதுக்கு அவங்களுக்கு ஓகேனா நம்ம கொடுப்போம். ஆனா அதிமுகவினுடைய அந்த அதிருப்தியாளர்களுக்கு கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செக்கை ஜான் ஆரோக்கியசாமி வச்சுட்டாரு. அதே நேரத்தில் ஆதவ அர்ஜுனாவும் செங்கோட்டையனும் அதிமுகவினருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அவர்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஜான் ஆரோக்கியசாமியினுடைய கை ஓங்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த அமைச்சர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அதே நேரத்தில் இனிமேலாவது இந்த ரீல்ஸ் கலாச்சாரத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டு மக்களுக்கு நல்லது செய்வதில் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கோரிக்கையை வச்சுக்கிடுவோம். ஏன் அப்படின்னா ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி நிறைய அரசு மருத்துவமனைகள்லாம் போய் அவங்க வந்து ஆய்வு நடத்தினாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெச்சர் தள்ளிட்டு போவாங்கல்ல, நோயாளிகளுடைய ஸ்ட்ரெச்சரை தள்ளிட்டு போகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபா கேட்குறாங்க, 20 ரூபா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் வேலையை விட்டு நீக்கியிருக்காங்க. ஆனால் பெரிய பெரிய தப்பு செய்கிறவங்கலாம் ஆஸ்பத்திரியில் இன்னுமே இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த மாற்றுத்திறனாளிகள் நல வாரியம் அதன் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த பிசியோதெரப்பி சிகிச்சை பண்ணுறதுக்கு பிசியோதெரபிஸ்ட்லாம் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணணும்னா மாற்றுத்திறனாளிகளுடைய வீடு எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு போய் அவங்களுக்கு இந்த பிசியோதெரப்பி சிகிச்சையை கொடுக்கணும். ஆனால் அதில் வேலை பார்க்குற அந்த பிசியோதெரபிஸ்ட் அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளை ஒரு குறிப்பிட்ட ஆஸ்பத்திரிக்கு வர சொல்கிறாங்க. அதாவது அரசு மருத்துவமனைக்கு தான் வர சொல்கிறாங்க.
அங்க நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் கிடையாது. ஏன் அப்படின்னா நிறைய மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்தால கைவிடப்பட்டு வீட்டுல தனியா தான் இருப்பாங்க. அவங்க எப்படி இந்த மருத்துவமனைக்கு தேடி வர முடியும்? ஆட்டோ பிடிச்சோ கார் பிடிச்சோ அவங்களால வர முடியுமா? முடியாது. அதனாலதான் அரசு என்ன சொல்லுது, இதுக்கு முன்னாடி இருந்த அரசே இதை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அதாவது நீங்க மாற்றுத்திறனாளிகளுடைய வீடுகளுக்கே போங்க, அங்க போய் அவங்களுக்கு சிகிச்சையை கொடுங்க. அப்படி இல்லைன்னா மொபைல் வேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த மொபைல் வேன் மூலமா மாற்றுத்திறனாளிகளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு வந்து, அதாவது ரொம்ப முடியாம இருக்கும் பட்சத்துல அவங்களை அந்த மொபைல் வேன் மூலமா ஆஸ்பத்திரிக்கு கூட்டு வந்து அவங்களுக்கு சிகிச்சை கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவுறுத்தலை கொடுக்குது. ஆனா பெரும்பாலான பிசியோதெரபிஸ்ட் அதை பண்றதே கிடையாது. மாற்றுத்திறனாளிகளுக்கு குரல் கொடுக்க யாரும் இல்லை அப்படிங்கிற தைரியத்துல அவங்களை அலக்களிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய சிகிச்சைகளை முறையாக செய்வதில்லை. இது ஒரு மிகப்பெரிய கன்சர்னா இருக்கு. ஏற்கனவே திமுக ஆட்சி போனதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த மாற்றுத்திறனாளிகளை கையாண்ட விதம். அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை நீங்களும் பின்பற்றாமல் அந்த மாற்றுத்திறனாளிகள் நல வாரியம், அது சமூக நலத்துறைக்கு கீழே தான் வருதுன்னு நினைக்கிறேன், அந்த அமைச்சருக்கு இந்த செய்தியை யாராவது கொண்டு போனாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். மாற்றுத்திறனாளிகள் மிகவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியிலேயாவது மாற்றுத்திறனாளிகள் படக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய ஒரே கோரிக்கையா இருக்கு. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இந்த விஷயங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சரவையை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆதரவு தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.